ஹாய்! சாட்டர்டே ஈவினிங் மாவுலாம் காலி ஆயிடுச்சு. மாவு காலியானா கடைசி ஆப்ஷனா நம்மளுக்கு மைண்ட்ல வந்து நிக்கிறது சப்பாத்தி தான். அதனால மாவு அரைச்சு வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். இந்த நேரம் சிம்பிளான சன்னா மசாலா செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எப்பவுமே தக்காளி, வெங்காயத்த அரைச்சு சேர்ப்பேன். இந்த வாட்டி வந்து வதக்கி செய்யலான்ட்டு கடாயில ஆயில் ஊத்தி காய்ச்சதும், அதில கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டா ஈஸியா வதங்கிரும். இப்ப கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, இத கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதையும் சேர்த்து கொஞ்சமா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம், தோல் நீக்கின உருளைக்கிழங்கு ஒண்ணே 1 எடுத்திருக்கிறேன். அதையும் போட்டுட்டு, ஒரு 8 மணி நேரம் சன்னா ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி, ஒரு 8 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா வெந்துரும். அது வேகட்டும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு திரட்டிடலாம். கொஞ்சம் மெல்லிசாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, கொஞ்சம் மீடியம் சைஸா திரட்டி எடுத்துக்கலாம். ஏன் இன்னைக்கு சப்பாத்தி போடணும்னு பிளான் பண்ணேன்னா, இந்த ஃபூல்கா போடுற இந்த பேன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஆல்ரெடி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரவே இல்ல. சரி அப்புறம் யூடியூப்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போட்டு பார்த்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் எப்பவுமே ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி வேணும்னு சொல்றனால செய்யலான்ட்டு பார்த்தா வரவே இல்ல. நார்மலா எப்பவும் செய்ற மாரி போட்டு எடுத்துட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை மேல தூவிட்டு, சப்பாத்தி கூட பரிமாறுனா சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.